ஹாய் ஹேய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவெஞ்ச் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜூசியாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன், எதுக்காகவும் யாருக்கிட்டையும் பறிஞ்சு போகாமல் ரொம்பவும் கெத்தாக வாழக்கூடிய ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்பவே தைரியமாக இருப்பா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருந்திருக்கா. அவள் 5 வயசாக இருக்கும் போதே கிட்னாப் பண்ணப்பட்டாலாம். ஸோ ஹீரோயினும் இத்தனை வருஷமாக தொலைஞ்சு போன தன்னுடைய ட்வின் சிஸ்டரான அந்த ஜூ ஜின்மினை தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஜூங்கிறது இவங்க ஃபேமிலி நேம், ஜின்மின் தான் அந்த பொண்ணுடைய பேர். ஃபைனலாக ஹீரோயின் கிட்ட ஒரு பர்சன் வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தால் உங்கள் ட்வின் சிஸ்டர் கிடைச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜோட பேரையும் சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயினும் அடுத்த செகண்டே அந்த வில்லேஜுக்கு தன்னுடைய ட்வின் சிஸ்டரை தேடி கிளம்ப இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய அந்த ட்வின் சிஸ்டரை தான் காமிக்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு ஒரு சைக்கோவை கல்யாணம் பண்ணியிருக்கா போல. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவளை. இவ கண்ணு முன்னாடியே அவனுடைய மிஸ்டர்ஸ் கூட பயங்கரமாக ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து இவனும் கெஞ்சிட்டு இருக்கா, நமக்கு 6 வயசுல குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு அந்த குழந்தைக்காகவே தான் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படிலாம் கெஞ்சியும் அவன் மேல கொஞ்சம் கூட கருணையே காட்டாதா இந்த சைக்கோ பைய குவானோ. நீ செத்து போனா என்ன என் குழந்தைய பார்த்துக்க ஆளே இல்லை நினைச்சிட்டு இருக்கியா, என் குழந்தைய பார்த்துக்க எங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆண்காலை விட்டு அந்த பொண்ணுடைய காலையை உடைக்க சொல்றான். அவனுங்களும் வந்து ரொம்பவே கொடூரமா அந்த பொண்ணுடைய காலெல்லாம் உடைச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து அவனும் சைக்கோ தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய அந்த மிஸ்டர் சன ஷென் கூட சேர்ந்து ஹீரோயின் சிஸ்டரை உயிர் போற அளவுக்கு அடிச்சது மட்டும் இல்லாம அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்காம அவளை அங்கேயே விட்டுட்டு அந்த ஷென் கூட சேர்ந்து செட்டுக்கு கிளம்பிடுறா. என் பாவம் உங்களை சும்மா விடாது, உங்களுக்கான தண்டனை சீக்கிரமாவே கிடைக்க போதுன்னு இவளும் இங்கேருந்து கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினும் கரெக்டா அந்த வில்லேஜ் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் அவளை கிராஸ் பண்ணி தான் போறான். நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா பாவம் அவன் சிஸ்டர் ரொம்பவே பரிதாபமான நிலைமையில உயிர் போகிற ஸ்டேஜில் படுத்திருக்கா. அவளை பார்த்து இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஓடி வந்து அவளை ஹக் பண்ணி உன்னை இந்த மாதிரி நிலைமையில நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலி 2 பேரும் ட்வின் சிஸ்டருங்கிறதால ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கிறதால அந்த பொண்ணுக்குமே இவ தான் தன்னுடைய சிஸ்டருங்கிறது புரியுது. நீ ஜூசியா தானே, அப்படியே பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, என் நிலைமையை பார்த்தியா, என்னுடைய ஹஸ்பண்ட் அந்த குவான் என்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி என்னை எப்படிலாம் ஒவ்வொரு நாளும் புள்ளி பண்ணுவான் தெரியுமாலாம் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிட்டு சிஸ்டர், நான் உன்னை ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கணும், நான் தான் உன்னை லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நீ 5 வயசுல காணாம போனா 20 வருஷமா நான் உன்னை தான் தேடி எங்கெல்லாம் அலைஞ்சேன் தெரியுமா. ஆனால் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு எதாவது ஆகாது, வா உன்னை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போக பார்க்குறா. இருந்தாலும் அந்த பொண்ணுடைய நிலைமை என்னங்கிறது அவளுக்குமே தெரியும் இல்லையா. அதனால ஹீரோயின் கிட்ட நீ என்னை தூக்கிட்டு போனாலுமே என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது, என்னுடைய டைம் முடிய போகுது, சாகத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை இருக்கு, எனக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவளை மட்டும் எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கோ, எந்த காரணத்துக்கு கொண்டோ அந்த சைக்கோ குடும்பத்துக்கிட்டே என் குழந்தைய விட்டாத, என் குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே ரொம்பவும் பரிதாபமா ஹீரோயின் மடியிலேயே அவள் உயிரை விட்டுறா. அதுக்கு ஹீரோயினும் அழுதுகிட்டே கண்டிப்பா உன் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன், உன் நிலைமைக்கு காரணமான அவனுடைய ஹஸ்பண்ட் அந்த குவானையும் அவனுடைய அந்த மிஸ்டர் ஷென்னையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ ஜியான். ஹீரோயின் மாதிரியே ஹீரோவும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனி இவங்க கம்பெனி கூட கோஆப்ரேஷன் இருக்க போல. அதோடைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோடைய அசிஸ்டன்ட் அங்கே வரா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் 5 வருஷமா ஹீரோ தேடிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட வந்தா நீங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த உங்க காதலி ஜியா கிடைச்சிட்டாங்க, அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லவும் ஹீரோவும் ரொம்பவே ஆர்வலா அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் பதில் சொல்லாம ரொம்பவும் சோகமா போன் எடுத்து காமிக்கிறாரு. ஹீரோவா அதை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது ஜூ குரூப் ஆஃப் கம்பெனியோடைய பிரசிடென்ட் ஜூசியா நேற்று நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இறுதி அஞ்சலி நடந்துட்டு இருக்குங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை கேட்ட ஹீரோவுக்கா தலையை சுத்தி போற மாதிரி இருக்கு. ஏன்னா 5 வருஷமா ஹீரோயினை தான் எங்கெல்லாமோ தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். ஆக்சுவலி இப்பதான் ஹீரோயின் பிரசிடென்டா இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு சாதாரண பொண்ணை தான் ஹீரோ கிட்ட பழகி இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினுடைய முழு அடையாளம் தெரியாதுங்கிறதால ஹீரோவால இத்தனை வருஷமா ஹீரோயினே கண்டே பிடிச்சிருந்திருக்க முடியாது. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சும் இப்படி அவன் இறந்துட்டாங்கிற நியூஸ் தெரிய வரவோ அவனால அதை ஏத்துக்கவே முடியல. ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருக்கிற பொருளெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா இது உண்மையா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோனுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த டெத் செரமனி நடக்கிற இடத்தை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய சிஸ்டர் தானே இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த சைக்கோ ஹஸ்பண்டையும் அந்த ஷென்னையும் பழிவாங்க இவங்க இறந்து போன மாதிரி வெளி உலகத்தை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தங்கச்சியோடைய அடையாளத்தை எடுத்துக்கிட்டு அந்த சைக்கோ ஹஸ்பண்டை பழிவாங்க கிளம்ப போறாங்க. உன் சாவுக்கு காரணமான அந்த ஷின்ஷி ஹுவானை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினும் கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வரான்.
அங்க ஹீரோவ பார்த்ததுமே ஹீரோயினும் போகாம ஸ்டாப் ஆகுறாங்க. ஸோ இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் ஹீரோ, ஹீரோயின் லைஃப்ல நடந்தது? எதனால இத்தன வருஷமா ஹீரோ, ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்கற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அது அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 2 பேருமே ஒரு கப்பலா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. அவ லைஃப்ல மறக்க முடியாத நினைவுகள்னா அது ஹீரோ கூட இருந்ததுதான். அவன் கூட இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கா. இப்படியே எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா. ஒரு நாள் ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்திருப்பா. அப்பதான் நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவ விரல்ல ரிங்க கூட போட்டு வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளும் அங்கேருந்து ஓடி போயிருந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணவே இல்லை. அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருந்திருக்கா. ஆக்சுவலி அவங்க ஊரில் ரிங்கு போட்டாலே அவங்க மேரேஜுக்கு சம்மந்தம்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுடைய கையில் ரிங்கு போட்டிருக்கானா அப்போ அவன் தனக்கு துரோகம் தானே பண்ணியிருக்கான்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வந்திருக்கா. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து 5 இயர்ஸ் ஆகுது. இந்த 5 இயர்ஸில் ஒரு தடவை கூட ஹீரோவை மீட் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஆனால் ஹீரோ அப்படி கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோயின் நினைப்பிலே தான் அவன் வாழ்ந்துருப்பான். 5 வருஷமா அவ எங்கெல்லாம் போயிருப்பான்னு சொல்லி அவளே தான் தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த நிலைமையில ஹீரோயினை பார்க்கவோ அவனால தாங்கிக்கவே முடியல. உன்னை இதுக்காகவா நான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன், உன்னால எப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போக முடிஞ்சதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அந்த பாடியை தொடலான்ட்டு போகும்போது ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து அவர் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறா. இவளுடைய இந்த நிலைமைக்கு காரணமான யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கூட அங்கிருந்து கிளம்பிடுறா. அவன் போனதுக்கு அப்புறம் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்து, மிஸ்டர் ஜி உங்களை உண்மையாவே இன்னும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் அவரை எந்த அளவுக்கு இக்னோர் பண்றீங்கன்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோயினும், காலம் கடந்து வர அஃபெக்ஷன் என்னைக்குமே ஒர்த்லெஸ் தான், அவனை பொறுத்த வரைக்கும் நான் இறந்து போனதாவே இருக்கட்டும்னு சொல்லிடுறா. தென் மறுநாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க இறந்து போன சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஐடென்டிட்டியில அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் வராங்க. அங்க அவங்கள பார்த்ததுமே அந்த குவாடோடைய அடியாட்கள் எல்லாம் இவங்கள தான் காலை உடைச்சு அந்த கிராமத்து வீட்டில் தானே போட்டு லாக் பண்ணிட்டு வந்தோம், அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி வெளியில வந்தாங்கன்னு சொல்லி அவங்கள உள்ள விடாம வெளியில ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினுடைய அசிஸ்டண்ட்டும், வழியை விட போறீங்களா இல்லையா, இவங்க இந்த வீட்டுடைய லேடி, இந்த வீட்டுடைய லேடியவே நீங்கள் உள்ள விடாமல் இருக்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம்னு கேட்கும்போது அவங்களும் நக்கலா இவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இவங்க இந்த வீட்டுடைய லேடியா, இந்த வீட்டில் நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட இவங்களுக்கு தரமாட்டாங்க, நாயை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்களோ அதை விட கேவலமாக தான் இவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதை கேட்ட ஹீரோயினுக்கா பயங்கரமாக கோவம் வந்துடுது. இந்த மாதிரி தானே நம்ம சிஸ்டர் இவங்க ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி, என் வீட்டு காவல் நாய்ங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வீட்டுடைய முதலாளியவே பார்த்து குறைக்குன்னு சொல்ல, அதை கேட்டு அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. இதுக்கு முன்னாடி இந்த லேடி இந்த மாதிரி பேசினது இல்லையே, என்ன இவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ இன்னும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவங்க 2 பேரும் ரொம்பவும் ஓவரா பேசிட்டு இருக்கானுங்க, அதனால இப்பவே இவனுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைன்னு சொல்றா. சரிங்க மேடம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க பக்கத்துல போகும்போது, என்ன இவ பொண்ணு தானே சொல்லிட்டு அவனுங்களும் அசால்ட்டா இருக்கானுங்க. ஆனா இவ ஜஸ்ட் அசிஸ்டன்ட் கிடையாது, அதையும் தாண்டி பயங்கரமான மார்ஷல் மாஸ்டருங்கிறது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பறந்து பறந்து சும்மா 2 பேரையும் சொல்லிட்டு வச்சிடறா. அவகிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புத்தியே வருது. இவ்வளவு நேரமா ஹீரோனியை கேவலமாக பேசினவனுங்க அவங்க முன்னாடி மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. இப்படி அவங்க போயிட்டு இருக்காத ஹீரோடைய ஒரு ஆள் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால உடனே ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாரு. எங்கள் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட வந்து, மிஸ் ஐயா அந்த குவானுடைய வீட்டுக்குள்ளே போனதா நம்ம ஆண்களில் ஒரு ஆளை பார்த்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கா பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. அப்போ ஹீரோயின் உயிரோட தான் இருக்கலான்னு கேட்க, அது என்னங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதுங்க பாஸ், அந்த குவானுடைய வீட்டுக்குள்ளே போன பொண்ணு பார்க்கறதுக்கு ஜியா மாதிரி தான் இருக்காங்கன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் அந்த சைக்கோடி வீட்டுக்கு ஹீரோயினி பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குற மெய்டு முதற்கொண்டு ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவும் கேவலமாக பேசிட்டு இருக்காளுங்க. இதனால கோவப்பட்ட அந்த அசிஸ்டன்ட் லேடியும் அவளுங்க 2 பேருடைய கண்ணத்துலயும் பலர்னு வைக்க அடிச்சு அடியில் சுருண்டு கிட்ட கீழே விழுந்துறாளுங்க. அங்கே ஹீரோயின் வந்திருக்கிறது தெரியாம இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் அந்த ஷென்னு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வெளியில இருந்து சத்தம் வர மாதிரி இருக்கவும் நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த ஷென்னு தான் இருந்து வெளியில வரா. எங்க ஹீரோயினை வந்து பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங் இருக்கு. நீ எப்படி வந்தேன்னு கேட்கும்போது, ஏன் நான் திரும்பி வரவே மாட்டேன்னு நினச்சியா, என்னை பார்த்ததோ ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. அது சரி இவன் பக்கத்தில் இருக்கல இவ யாருன்னு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கேட்கவும், நான் ஷாங்காய் கிராமத்தை சேர்ந்த பொண்ணு, எங்கள் கிராமத்தில் இந்த ஹீரோயின் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க, நான் தான் அவங்கள காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன். 3 நாளாக அவங்க அன்கான்ஷியஸாக இருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் தான் நினைவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிற பழசெல்லாமே மறந்துட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தை, அந்த வீடு மட்டும்தான் சொல்லவும், இந்த ஷென்னால் அதை நம்ப முடியல. இவன் நடிச்சிட்டு இருக்காளா இல்லை உண்மையிலேயே அன்மிஷா வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, எங்க பாரு நான் தான் இந்த வீட்டோடைய லேடி, அந்த குவானுடைய ஒய்ஃபு, எனக்கும் குவானுக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, நீ இதுக்காக எங்கள் லைஃப்பை திரும்ப வந்தா, நீ அவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேவலப்படுத்திட்டு இருக்கா. ஓ அப்போ நான் தான் இந்த வீட்டோடைய மிஸ்ட்ரஸா, அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருடி, உண்மையிலேயே யார் மிஸ்ட்ரஸ்
யூஸ்லெஸ்ன்னு தெரியும்னு சொல்லவும் அவளும் பின்னாடி திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஜின்மெனும் அந்த சைக்கோ பையலும் எடுத்துக்கிட்ட வெட்டிங் ஃபோட்டோ இருக்கு. உடனே அந்த மேடங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கா இந்த ஃபோட்டோவை தூக்கி குப்பத்தட்டில் போடுங்கன்னு, எதுக்காக இதை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி யூஸ்லெஸ்ன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. போதும் நிறுத்து ஷென், நான் உன்னை எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்பினேன். ஆனால் நீ என்ன பண்ண, எனக்கே தெரியாமல் என் ஹஸ்பண்ட் கூட அஃபேர் வச்சுக்கிட்டு என்னை இந்த அளவுக்கு ஆக்கிட்டல. உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கெல்லாம் நம்பிக்கை துரோகிக்கெல்லாம் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மோய் கிட்ட சொல்லி இவளுக்கும் சரியான பாடத்தை கற்றுக் கொடுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அந்த ஷென்னு பக்கத்தில் வருவோம் பின்னாடி போலின்னு சொல்லிட்டு நகர்ந்து போக்கலான்னு பார்க்குறா. உடனே அவன் முடிய பிடிச்சி கீழே தள்ளி அவளை போட்டு பெல்ட்டாலே உரின்னு உரிச்சு எடுத்துடுறாங்க. இவ்வளோலாம் அடியே தாங்க முடியல. அந்த கோனுடைய பேரை சொல்லி பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. அவனும் என்ன சத்தன்னு சொல்லிட்டு வெளியில வரான். அங்கே ஹீரோயின் உட்காந்துருக்கிற தோரணையை பார்க்கவும் இறந்து போற அந்த பிசினஸ் உமன் ஜியா நினைச்சுக்கிறா. ஜியா நீங்களா, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா. ஹஸ்பண்ட் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா, மறுபடியும் அந்த பிசினஸ் உமனே நினைச்சுக்கிட்டீங்களா, நான் உங்க வைஃபை ஜென்மென்னு சொல்லுவோம். பக்கத்துல இருந்தா ஷென்னும் ஆமாங்க அந்த ஜியா ஆல்ரெடி இறந்து போயிட்டா, இவ உங்க வைஃபை ஜென்மென் தான் பாருங்க, இவ கூட்டிட்டு வந்த அந்த லேடி இவ சொன்னதால என்னை எப்படி அடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு அவ அடிப்பட்ட இடத்தெல்லாம் காமிக்கவும் அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அங்கதான் நம்ம ரியல் ஹீரோயின் மோய் இருக்கா இல்லையா, அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து ஏண்டா நீ தான் இந்த அப்பாவி பொருளுடைய ஹஸ்பண்டா, பெத்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண வைஃபையும் விட்டுட்டு கண்டவ கூடயே சுத்திட்டு இருக்க அசங்கி பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சு வச்சிடறா. அப்ப கூட அவன் அடங்காம எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே அடிச்சிருப்ப, நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கானா. நீ யாருங்கிறது நல்லாவே தெரியும். ஏண்டா மேரேஜ் பண்ண உன் வைஃப் மேல உனக்கு லவ் வராது, குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் இருக்காது, ஆனா இந்த மிஸ்டர்ஸ் கூட சுத்தத்து மட்டும் உனக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய பிரைவேட் பார்ட்லயே ஓங்கி ஒரே மிதியா மிதிச்சு விட்டாரா. இதனால வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணை அடிச்சு காலி பண்ண சொல்றான். அவங்களும் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது இவ்வளவு அவங்களுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமா அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்களாலையும் முடியல, அடி வாங்க முடியாம அங்கேருந்து ஓடி போயிடானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவளை கொன்ன எல்லாமே சரியா போயிடுன்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ ஹஸ்பண்டும் கத்தி எடுத்து வந்து ஹீரோனியை குத்த வரான். மோய் அவனை தடுக்க ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்த ஷென்னு மோயை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறா. கரெக்டா இவன் ஹீரோயின் பக்கத்துல கத்தியை கொண்டு போகும்போது ஹீரோ வந்து டக்குன்னு அந்த கத்தியை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இங்க எப்படி ஜின் வந்தான்னு சொல்லிட்டு ஹீரோனிக்குமே பயங்கரமான ஷாக்கிங்கா தான் இருக்கு. அங்க ஹீரோவை பார்த்துட்டுமே மோயும் தான் யாருங்கிறத தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுக்கிறா. இந்த சைக்கோ ஹஸ்பண்டும் மிஸ்டர் ஜின் நீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றானா. எவ்வளவு தைரியம் தான் என் சியாவை நீ ஹர்ட் பண்ணிருப்பேன்னு சொல்லி அவன் மூஞ்சிலேயே ஒரே குத்து. இங்க பாருங்க மிஸ்டர் ஜி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் உங்களுடைய சியா கிடையாது, என்னுடைய வைஃப் ஜின்மின்னு சொல்றான். சோ ஹீரோவும் ஹீரோயின் முகத்தை நிமித்தி பார்த்துட்டு அப்போ நீ ஜியா கிடையாதா, நீ ஜின்மின்னு கேட்க என்ன எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஜியா மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் ஜியா கிடையாது, நான் ஜின்மின்னு ஹீரோயின்னு சொல்ல. அப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது, ஜியா இறந்துட்டா, நம்ம தான் அவருடைய டெத்துக்கு போயிட்டு வந்தோமே, அப்படி இருந்தும் எதுக்காக எனக்கு இப்படி தோணிட்டே இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த சைக்கோ பையனும் சும்மா இல்லாம மிஸ்டர் ஜின் இவ இவ்வளவு நாளா கிராமத்துல இருந்தா இப்ப திரும்பி வந்ததுமே வீட்டை தலைக்கீழாக்கிட்டா, இவளுக்கு சுத்தமா டிசிப்ளின்னா என்னன்னே தெரியல, அதை தான் நான் கத்து கொடுக்க ட்ரை பண்ணேன், அவளை நான் ஹர்ட் பண்ண போனதை நினைச்சு நீங்க எதை என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னா நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கானா. எங்க ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது, எது நீ எனக்கு டிசிப்ளின் கத்து தெரியா, உன் மிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து என்ன கிராமத்திலே வச்சு கொலை பண்ண பார்த்த வந்தன நீ, இப்போ மிஸ்டர் ஜி வந்ததும் நல்லா முதல் நடிச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க. ஏய் வாய மூடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை அடிக்க போறானா. உடனே ஹீரோ அவனை உதச்சு கீழே தள்ளி அவனை போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. நல்லா கேட்டுக்கோ, இவ வேணா என்னுடைய ஜியாவா இல்லாம இருக்கலாம், ஆனா இவளை பாக்குறதுக்கு என்னுடைய ஜியா மாதிரி தான் இருக்கு, அதுக்காகவே நீ அவளை மரியாதையை நடத்தணும், அவன் மேல உன் விரல் பட்டா கூட உன் உடம்புல உயிர் இருக்காது, அப்படி மறுபடியும் நீ அவளை ஏதாவது ஹர்ட் பண்ண நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ அவளை கத்தியால குத்த போனதை என் கண்ணால பார்த்தேன், நானே போலீஸ் கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இவனும் இழந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு அதோட இந்த பிரச்சனையில எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற விஷயத்த மட்டும் நீங்க டிலே பண்ணிடாதீங்க, எங்க கம்பெனிக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட நீ உன்னுடைய ஹஸ்பண்டா மன்னிக்க தயாரா இருந்தா மட்டும்தான் நான் உங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அட என் வைஃபை எதுக்காக என் மேல கோவப்பட போறா, என்னம்மா ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டு உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், அது எதுவும் நீ மனசுல வச்சுக்க மாட்டேதானே, உன் ஹஸ்பண்ட் என்ன நீ மன்னிச்சிருவதானு கேட்கிறான். யாரா சொன்னது உன்னை மன்னிப்பண்ண, என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேள்றேன்னு சொல்றாங்க. என்னம்மா என்ன சொன்னா ஒன்னும் புரியலங்கும் போது என் முன்னாடி நீயும் உன்னுடைய மிஸ்டர்ஸும் நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. இவ்வளவு தைரியமா தன்னுடைய வைஃபை பேசுறதை பார்த்துட்டு இந்த சைக்கோவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவு புள்ள பூச்சி மாதிரி இருப்பா, எவ்வளவு அடிச்சாலும் வாங்குவா, இப்ப என்ன இவ்வளவு ஓவரா பேசுறாளேன்னு சொல்லிட்டு இங்க பாரு ஜென்மென், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, என் பொறுமையை ரொம்பவும் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஏய் என்னடா ஓவரா சவுண்டு கொடுக்குறேன்னு ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் அவன் முட்டையிலே ஒரு உதச்சு அவனை நீல் டவுன் பண்ண வைக்கிறா. பக்கத்துல இருக்கிற ஷென்னும் அடி வாங்க முடியாம பயந்துகிட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் பண்றா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோயின் முன்னாடி நீல் டவுன்
பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருவோம். அந்த காலை பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே இந்த சைக்கோ பையலும் மிஸ்டர் ஜி என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லாம போறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்னிங் கொடுக்குறாரு. மறுபடியும் இந்த பொண்ணை நீ ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணினா உன் கம்பெனியவே பேங்க்ரப்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு தான் போறாரு. எங்க ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ள என்னை ஏமாத்தி எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப மட்டும் எதுக்காக இப்படி நல்லா மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்க்க அவருடைய தங்கச்சி தான் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ நாளா அப்ராட்ல இருந்திருப்பா, இப்பதான் சைனாவுக்கு வந்திருக்கா. ஆக்சுவலி ஹீரோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பொண்ணுடைய விரல தான் ரிங்க போட்டு விட்டுருப்பாரு. இவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ்னு தெரியாமலேயே ஹீரோயினை கோவப்பட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பாங்க. தன்னுடைய தங்கச்சியை பார்க்கவும் அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. என்னாச்சுமா திடீர்னு அப்ராட்லேருந்து வந்திருக்கா, உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்னை எதுவும் இல்ட்ரீட் பண்ணானான்னு கேட்குறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லை பிரதர், நீ என்னுடைய பிரதராக இருக்கும் போது யாராலையும் என்னை புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை மீட் பண்ணியா அவங்கள பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதானே ஹீரோயினை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா. ஜியா இறந்துட்டான்னு சொல்லாமா அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்றாரு. என்னாச்சு பிரதர், நீங்க அவங்கள கிவ் அப் பண்ணிட்டீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, என்ன கிவ் அப் பண்றதா, அது மட்டும் என் லைஃப்ல என்னைக்குமே என்னால் முடியாது. என் லைஃப்ல எனக்கு வைஃப்னா அது என்னைக்குமே என்னுடைய ஜியா மட்டும்தான், வேற எந்த பொண்ணுக்குமே என்னுடைய லைஃப்ல இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய பிரதர் ரொம்பவே ஃபீல் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு, சரிங்க பிரதர் இதை பத்தி அப்புறம் பேசலாம் வாங்க சாப்பிட போறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை கூட்டிட்டு போறா. அண்ட் இந்த பக்கம் அந்த ஷென்னையும் அந்த சைக்கோவையும் தான் காமிக்கிறாங்க. இந்த ஜின்மின் அந்த வில்லேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் டோட்டலாவே வேறொரு ஆளா இருக்கா. என்னை எந்த அளவுக்கு அடிச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கு இந்த சைக்கோ பையலும் அந்த ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் இந்த ஜென்மின் அவனுடைய லவர் ஜியாவை நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இவன் மேல இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கா. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அந்த ஜி நம்ம கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் என்னுடைய நிலைமையும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். அப்புறம் பாரு அந்த ஜென்மினுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. யாருடைய நிலைமை மோசமாகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன், உன்னால என்னைக்குமே உன்னுடைய பவரை ரீகெயின் பண்ணவே முடியாதுன்னு ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோனிக்காக பால் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அதுல ஏதோ கலந்துருக்குங்கிறது ஹீரோனிக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவங்க முன்னாடி குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டு அதே இடத்துல மயங்கிடுறாங்க. ஆக்சுவலி மயக்க வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோவும் ஹீரோயின் மயங்கிட்டாங்கன்னு நினைச்சு அவனுடைய ஆட்களை விட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வர சொல்றான். இதுவும் கொலக்கெல்லாம் பண்ண போறானான்னு பார்த்தா ஹீரோயினை தூக்கிட்டு வந்து ஒரு ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சுட்டு இந்த கிஃப்ட் மிஸ்டர் ஜேக்கு ரொம்பவே பிடிக்குன்னு வர சொல்லிட்டு இருக்கான். ஸோ தன்னுடைய வைஃபையே ஹீரோ கிட்ட கொடுக்க ஆல்ரெடி ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டான் போல. அங்க ஹீரோவும் எதுக்காக இந்த குவான் நம்மள வர சொல்றான், ஒருவேளை நமக்கு எதிராக அந்த சைக்கோ எதுவும் ட்ரிக் பண்றானு யோசிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா ஹீரோயின் இங்க உட்காந்துருக்காங்க. ஹீரோவா அந்த ரூம்குள்ள என்டர் ஆகுறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயினும் யான்லி வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுறா. அதை கேட்டதுமே ஒரு செகண்ட் ஹீரோவுக்கு தன்னுடைய காதலியான ஜியோடைய ஞாபகம் தான் வந்து போகுது. ஏன்னா ஹீரோடைய ஃபுல் நேம் வந்து ஜின் யான்லி. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருந்தப்போ ஹீரோயின் எப்போதுமே ஹீரோவை யான்லின்னு சொல்லி செல்லமா தான் கூப்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி ஹீரோயினை கூப்பிடவும் அவர் பயங்கரமா ஸ்டன் ஆகுறாரு. ஓடி வந்த ஹீரோயின் கிட்ட, இப்போ நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட, யான்லி தானே, இந்த பேரு ஜியா மட்டும்தான் என்ன அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவா, நீ கூப்பிடுறனா அப்ப நீ தான் ஜியாவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்களும் ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி, இங்க பாருங்க மிஸ்டர் ஜி, எனக்கு தெரியும் உங்களை யான்லின்னு சொல்லி ஹீரோயின் மட்டும் தான் கூப்பிடுவானு, ஆனா நான் என்ன பண்றது, என் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரிலாம் உங்களை கூப்பிட சொன்னா, இந்த மாதிரி அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக சொன்னான்னு சொல்லி பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரியலைஸ் ஆயிட்டா அங்கேருந்து போகலான்னு பாக்குறாரு. உடனே ஹீரோயின் அவர் கையை பிடிச்சி எடுத்து பெட்ல தள்ளி அவர்கிட்ட சர்வீஸ் பண்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல என்ன விடுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இல்ல என்னால உங்களை விட முடியாது, நீங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இவ்வளவு கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. உடனே அவளை பிடிச்சி கீழே தள்ளி அவ கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட நீ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணியிருப்ப, நீ பார்க்க வேணா ஜியா மாதிரி இருக்கலாம், ஆனா நீ என்னைக்குமே ஜியாவாக முடியாது, அவளுடைய இந்த முகத்தை யூஸ் பண்ணி கேவலமான விஷயங்கள்ல ஈடுபட்டினா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினோ என்னை மன்னிச்சிடுங்க ஜி, நான் உன்னை இதெல்லாம் வேணும்னே பண்ணல, என் சைக்கோ ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி என்ன பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்பதான் அவன் கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா, ஒருவேளை இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அடிச்சே கொண்டுடுவான், என்ன பண்றது எனக்கு வேற வழியே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னான்னு சொல்லி பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோனுடைய பிளானே ஹீரோ வச்சு எப்படியாவது அந்த சைக்கோவை பழி வாங்கணுங்கிறதா. அதை கேட்ட ஹீரோவுக்கா செம்ம கோவம் வருது. எவ்வளோ கேவலமானவனா இருக்கான், தன்னுடைய வைஃபை வச்சு இந்த அளவுக்கு கேவலமான வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை பிடிச்சி நான் தொங்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு சொல்லி ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றது சொல்லுங்க, நீங்க மட்டும் அவன் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பா கம்பேக் கொடுத்துருவான், அவன் மட்டும் நல்ல நிலைமைக்கு வந்தானா கண்டிப்பா என்ன கொன்னுடுவான், நான் அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது என் பொண்ணுக்காக தான் சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன் குழந்தைய அவன்கிட்ட இருந்து எப்படியாவது உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உன்னை நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீடமான லைஃபை வாழ போறியா, அவனை விட்டு விலகி போயிறியான்னு கேட்கிறாரு. அச்சோ இவன் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கான், அந்த சைக்கோ பையில விட்டு விலகி வந்துட்டா அப்புறம் எப்படி நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு யோசிச்சவங்க, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் வேணா என்ன விரும்பாம இருக்கலாம், ஆனா நான் அவனை ட்ரூவா தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அடிப்பொடி
இவளன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்குலாம் இந்த சஃபரிங்ஸ்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய ஷோல்டர்ல ஒரு மச்சத்தை பார்க்குறாரு. இதே மாதிரி ஒரு மச்சம் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க உடம்புலயும் பார்த்துருந்துருப்பாரு. இப்போ அதே மாதிரியான ஒரு மச்சத்தை இவருடைய ஷோல்டர்லையும் பார்க்கவும் இதே மாதிரி மச்சம் ஜியாவுடைய உடம்புல தான் இருந்தது. உண்மையை சொல்ல நீ ஜியா தானே, அப்போ ஜென்மின் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதை ஏன் கேட்குறீங்க, இதுக்கும் காரணம் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் தான். என் முகம் மட்டும் ஜியா மாதிரி இருந்தால் பத்தாது, உடல் அமைப்பு கூட அவளை மாதிரி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் செடியூஸ் ஆவீங்கன்னு என் சைக்கோ ஹஸ்பண்ட் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை போட்டு விட்டேன்னா அவனை போட்டு விட்டுறாங்க. அதை கேட்கவும் ஹீரோவுக்கும் வருது பாருங்க கோபம். நேராக அந்த சைக்கோ பையில தான் தேடி போயிட்டு இருக்காரு. பார்த்து பார்த்து போகிற வேகத்தில் அவரை அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்க, எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு ஹஸ்பண்ட், அவர் உயிரை மட்டும் விட்டுருங்க, மற்ற என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹஸ்பண்டை தான் காமிக்கிறாங்க. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குமான்னு சொல்லி டைமே பார்த்துட்டு இருக்கா. அப்போதான் கரெக்டாக ஹீரோவும் பயங்கர கோவத்தோட அந்த குவானை தான் பார்க்க வந்துட்டு இருக்காரு. அங்கே ஹீரோவை பார்த்ததுமே மிஸ்டர் ஜி என்ன இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறான். வந்த கோவத்துக்கு அவன் கன்னத்திலே பலான்னு ஒன்று வைக்க அவன் அடிச்சடியெல்லாம் கீழே போய் விழுந்துடுறான். மிஸ்டர் ஜி என்னாச்சு, எதுக்காக என்ன அடிச்சிங்க, நீங்கள் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா அப்போ அந்த லேடி உங்களை ஒழுங்காக சாட்டிஸ்ஃபை பண்ணலையா, இருங்க அவளுக்கு நான் சரியான லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். எட்டி ஒரே போத மறுபடியும் போய் கீழே விழுந்துடுறான். அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி அவனை கவனிக்க சொல்றாரு. உடனே அந்த ஆட்களை வந்து அவனை போட்டு மொத்தி எடுத்துடுறாங்க. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் உன் ஒய்ஃபை ஜென்மின்னா என்னை சர்வீஸ் பண்ண சொல்லி அனுப்பி வைப்பேன்னு கேட்க மிஸ்டர் ஜே என்னை மன்னிச்சிடுங்க, மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். சரி போனால் போதும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய இருக்கலாம் அவனை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கா மொத்த கோவமும் ஹீரோயின் மேலே தான் திரும்புது. எல்லாத்துக்கும் காரணம் அவதான், அவளை விட மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிறது உண்மையிலே தன்னுடைய ஒய்ஃப் தானா இல்லை வேற யாராவதாங்கிற மாதிரி டவுட் வருது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவளால் நடக்க முடியுமா இல்லை நடிச்சிட்டு இருக்காளாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனுடைய ஆட்களை அனுப்பி வைக்கிறான். ஸோ ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் இல்லாத நேரமா பார்த்து இந்த சைக்கோடைய ஆளு ஹீரோயினை வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வேணும்னே கீழே பிடிச்சி தள்ளி அவங்கள பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போயாவது அவங்களால நடக்க முடியுதா என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அப்போ கூட ஹீரோயின் தன்னால் நடக்க முடியுங்கிறத காட்டிக்காமலே இருக்காங்க. கரெக்டாக நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் தான் இவகிட்ட அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதனால அவளை பார்த்ததுமே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. அங்கே ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த கோனுடைய ஆளும் அந்த கோன் கிட்ட வந்த அவங்கள நாங்கள் செக் பண்ணிட்டோம், உண்மையிலேயே அவங்களால நடக்க முடியலங்கிறத சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக அவள் ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு அடியாலும் இவங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அம்மாவுடைய வாசனைங்கிறது நல்லாவே தெரியும், நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைய வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். உடனே இவனும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறான். மறுநாளே இந்த இவனுடைய அம்மாவும் குழந்தைய கூட்டிகிட்டு அவனுடைய வீட்டுக்கு தான் வராங்க. இந்த இவன் தான் அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவும் அவனுக்கு மேலே இருக்காங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணுறது, திட்டுறது, கீழே தள்ளி விடுறதுன்ட்டு ரொம்பவே மோசமாக தான் நடத்துகிறாங்க. இவனும் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம ஏதோ கடமைக்கின பிடிச்சி வீட்டுக்குள்ளே தரன்னு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே ஹீரோயின் வீல் சேரில் தான் உட்காந்துருக்காங்க. இவன் அந்த குழந்தைகிட்ட பாரு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, போயிட்டு அவங்கள ஸ்மெல் பண்ணிப்பாரு, உங்கள் அம்மாவா இல்லையான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் சரியான்னு சொல்லிட்டு நல்ல விதமாக குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி குழந்தைய அனுப்பி விடுறான். அந்த குழந்தையும் ஹீரோயின் கையை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஸ்மெல் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்றா. நீங்கள் யார், என்னுடைய அம்மாவே இல்லைன்னு சொல்கிறா. அதை கேட்ட இவனும் அப்போ உண்மையிலே இவ ஜென்மின் கிடையாதா ஜியாவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இங்கே பாரா டிய குட்டி, அம்மா உன்னுடைய அம்மா தான், அம்மா கையில் ஃப்ளார் வச்சுருக்கல அந்த ஃப்ளாரோடைய ஸ்மெல் தான் அம்மா மேலே ஸ்ப்ரெட்டாக இருக்குது, நான் ஃப்ளாரை தூக்கி போட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வேணா ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாரை தூக்கி போட்டுட்டு இப்போ ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. இந்த குட்டி பாப்பாவும் மறுபடியும் ஹீரோயின் கையை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அம்மாவே தான், நீங்கள் அம்மா தான் சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. நல்ல வேலை குழந்தை கண்டுபிடிக்கல போறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட குழந்தையோட கையில அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு உன் கையில என்னாச்சுமான்னு கேட்கும்போது வரும்போது பாடி தான் என்கிட்ட நீ ஒன்னும் அப்பாவுடைய பயாலஜிக்கல் பொண்ணே இல்லைன்னு சொல்லி என்னை திட்டி கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அதனால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோனிக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீ எதுக்கு கவலைப்படாதடா, அம்மா இருக்கா, இதுக்கப்புறம் யாராலையும் ஒன்னும் புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த கோனுடைய அம்மா வந்து ஹீரோயினியவும் குழந்தையவும் அடிக்க வராங்க. உடனே அசிஸ்டன்ட் தான் குறுக்க புகுந்தா அந்த அம்மாவுடைய கையை வளைச்சு விட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறா. எங்க அம்மாவை அடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கோனை அடிக்க வரான். உடனே அசிஸ்டன்ட் அவன் கையை பிடிச்சி அவன் கண்ணத்திலே பலன்னு வடிச்சு அந்த அம்மா கூட கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஸோ ஹீரோயினும் அவங்க 2 பேர்கிட்டையும் இதுக்கப்புறம் குழந்தை மேலே கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு கையே இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வான் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணும் ஹீரோயின் கிட்ட நீங்கள் என் அம்மாவே கிடையாது, உங்கள் மேலே இருந்தால் என் அம்மாவோடைய ஸ்மெல்லே வரல, என் அம்மா எங்கே போனாங்க நீங்கள் யாருன்னு கேட்டுட்ருக்கா. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. குழந்தைகிட்ட போயிட்டு அம்மா இறந்து போனதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் பொண்ணு மொய் தான் குழந்தைகிட்ட இங்கே பாராச்செல்லம் இவங்க வேற யாரும் கிடையாது, உன் அம்மாவுடைய பயாலஜிக்கல் சிஸ்டர் தான், உன்னுடைய ரியல் ஆண்டி தான், ஸோ
இவங்களுமே உனக்கு அம்மா மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், ஆமாண்டா செல்லம், அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க, சீக்கிரமாகவே உன்னை பார்க்க வந்துருவாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன குழந்தையா இருந்தாலும் குழந்தைக்கு நல்லாவே தெரியுது. இல்லை எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க தானே, எங்கள் அம்மா இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்தா கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட போய் சொல்கிறீங்கன்னு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும், ஆமாண்டா உங்கள் அம்மா இறந்து தான் போயிட்டாங்க, ஆனால் உங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமாக நான் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி தர வரைக்கும் இந்த சீக்ரெட்டை பற்றி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, மற்றவங்க முன்னாடி நான் யாருங்கிறத நீ காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணுமே சரிமான்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அடுத்ததா ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க போகிறா. மிஸ்டர் ஜி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லும்போது இவனும் பக்கத்தில் வரான். ஹீரோயின் முகத்தில் அடிப்பட்ட மாதிரியே நான் மேக்கப்லாம் பண்ணி வச்சிருக்கா. உன் முகத்தில் என்னாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு வீக்கமாக இருக்குன்னு கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட் தான் என்னை இந்த அளவுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என் முகத்திலேயே அடிச்சு என்னை எப்படி சதிச்சு வச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. அதை கேட்கவும் ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஹீரோனுடைய ஃபேஸ் கட்டு தன்னுடைய காதலியான ஜியோடைய ஃபேஸ் கட் மாதிரி இருக்குங்கிறதால அவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வான் பண்ணிட்டு வந்திருப்பாரு இல்லையா, ஹீரோயினை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணவும் நேராக அவனை தேடி தான் போறாரு. அவருடைய ஆளுங்களை விட்டு பயங்கரமாக அவனை அடிச்சு துவைக்க சொல்லிட்டு இருக்காரு. அவனும் எதுக்காக தன்னை அடிக்கிறாங்கன்னு தெரியாமலே அடி வாங்கிட்டு இருக்கான். அவனால சுத்தமாக முடியல. மிஸ்டர் ஜி எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, ரீசனாவது சொல்லுங்கன்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லை குவான், எனக்கு கொஞ்சம் பேட் மூடாக இருக்குது, அதனால தான் உன்னை அடிச்சு டைம் பாஸ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பேசிட்டு இருக்காரு. இல்லைங்க மிஸ்டர் ஜி, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறவர் கிடையாது, ஏதோ ரீசனுக்காக தான் என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்காகன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அடிச்சா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்களை விலக சொல்லிட்டு, இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அது மீறியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவரை நீ அடிச்சிருப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன தவிர உன் கம்பெனியில் யாராலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. நான் நினச்சேன்னா இப்போவே உன் கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணி இந்த ஹைஜன் மேப்லேயே நீ இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு கூட உன்னை அழிக்க முடியும். என்ன பண்ணவான்னு கேட்ட மிரட்டிட்டு இருக்காரு. இவனும் என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை நான் என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு இருக்கான். அதனால ஹீரோவா அவனை வான் பண்ணிட்டா இங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவனுக்கு புரிஞ்சிடுச்சு ஹீரோயின் தான் அடிக்காதப்பி அடிச்சேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருக்காங்கிறது. இதுக்கப்புறமா அவகிட்ட நேரடியாக மோதக்கூடாது, மறைமுகமாக தான் தாக்கணும்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயுடைய சிஸ்டரை சின்ன பிள்ளை இருக்கும் போது கிட்னாப் பண்ணிட்டு வந்தா அவங்கள வளர்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க அண்ணையும் பிதாவும் அந்த தெய்வங்களை தான் பார்க்க போறான். அங்க அவங்களும் இந்த சைக்கோ பையில பார்த்ததும் அட வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கவனிக்கிறாங்க. அப்பதான் அவன் மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போயிருக்கதை பாக்குறாங்க. மிஸ்டர் குவான் உங்க முகத்துல என்னது, எதுக்காக இப்படி அடிபட்டிருக்குன்னு கேட்கும் போது, எல்லாம் நீங்க தத்தெடுத்து வளர்த்தீங்களே ஒரு சீம புதல்வி, அவளால வந்ததுதான், அவளால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்றீங்க, சென்மின் உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்கலையா, ரொம்பவே பேடா நடந்துக்கிறாளா? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக எங்ககிட்ட அடி வாங்காம இருக்கால, அதான் அவளுக்கு துளிர் விட்டு போச்சு. இருங்க இப்பவே போயிட்டு அவளுக்கு சரியான லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அப்பங்காரனும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ இந்த குவான் தான் அந்த ஆளை ஸ்டாப் பண்ணி, இருங்க இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் போயிட்டு அவளுக்கு லெசனை கற்றுக் கொடுங்க. அவளுக்கு நீங்கள் லெசனை கற்றுக் கொடுக்கணும் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேங்கிறத எக்காரத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல, எதுக்காக எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லாத கேள்வி, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு எந்த காரணத்துக்கு ஒன்றும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சில பிளானையும் சொல்கிறான். ஸோ இவங்க பிளான் படி ஹீரோயினும் மோயும் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அங்கே சில அடையாட்கள் அனுப்பி ஹீரோயினை அட்டாக் பண்ண போகிறாங்க. அங்கே தான் மோய் இருக்கா இல்லையா, செம்மையாக போட்டு அவங்கள துவைச்சு எடுத்துடுறா. அது மட்டும் இல்லாமல் அவங்கள யார் அனுப்புனதுன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி உங்களை தத்தெடுத்த உங்கள் அப்பா தான் அனுப்புனாரு, நீங்கள் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்களா, அதுக்காக உங்களுக்கு லெசனை கற்றுக் கொடுக்க தான் அனுப்பிவிட்டான்னு சொல்லவும், என்கிட்டேருந்து என் சிஸ்டரை பிரித்து சின்ன வயசில் தூக்கிட்டு வந்தா அந்த குடும்பத்தை பார்க்க தான் இவ்வளோ நாளாக நானும் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு நேராக அந்த டின்ஷனுங்கிற அந்த அப்பங்கார வீட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த குவானா அந்த வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்காங்க, நடக்கிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்து தான் இருக்கான். ஜின்மென் என்னையோட நீ ஒளிஞ்சடி, உன் கதை என்னையோட முடிஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். எங்கள் ஹீரோயினும் அந்த ஆளை பார்த்தா, எனக்கு ஏதோ லெசனை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, அதான் நானே வந்திருக்கேன், என்ன கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு கேட்கவும், என்ன எங்ககிட்டயே கொஞ்சம் திமிரா பேசுகிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நாளாக அடி வாங்காமல் உனக்கு ஒன்றும் சரி வரலன்னு நினைக்கிறேன். உன்னை மிஸ்டர் குவானுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததே அவருக்கும் அவருடைய ஃபேமிலி ஆட்களுக்கும் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணதான், ஆனால் நீ என்னடா உங்கள் ஃபேமிலிக்கு பெரிய தொல்லையாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், இருடி உன்னை இன்னைக்கே அடிச்சு கொண்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு சாட்டி எடுத்து ஹீரோயினை அடிக்க வராரு. ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஜின்மெனையும் அடிச்சு டான்சல் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதே மாதிரி இப்போ ஹீரோயினையும் ஒரு அடி அடிச்சிடறாரு. ஆனால் அப்போ கூட ஹீரோயின் பொறுமையாக தான் இருக்காங்க, ஏன்னா இந்த ஆளுடைய வாயிலேருந்து சில உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் என்ன அடிக்கடி அடிச்சு டான்சல் பண்ணீங்களான்னு கேட்க, ஏன் அப்படி தான் அடிப்போம், என்ன பண்ணணுங்கிற, நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கதே எங்களுடைய கருணையில தான், இல்லைனா உன்னை என்னைக்கு அடிச்சு கொன்று பண்ண வர சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற அந்த மாதாவும், ஏண்டி நாங்கள் என்ன உன்னை சும்மா அடாப்ட் பண்ணி வளர்த்தோம் நினச்சிட்டு இருக்கியா, உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்து உங்ககிட்டேருந்து வர டவுரிக்காக தான் உன்னை வளர்த்தோம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் என்ன அடாப்ட் பண்ணீங்களா, நான் 5 வயசாக இருக்கும் போது என் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டீங்க, அதாவது கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி குழந்தை கிட்னாப் பண்ணிட்டு வரது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா, இது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சா உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் இந்த லேடி பயங்கரமாக நர்வஸ் ஆகுறாங்க. அந்த அப்பங்காரனும் ஹீரோயினியை மறுபடியுமே சாட்டையில் அடிச்சு, ஆமாம் உனக்கு 5 வயசாக இருக்கும் போது நாங்கள் தான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தோம்,
அதனால என்ன இப்போ? உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தாலும் 20 வருஷமா உன்னை வளர்த்துருக்கோம்ல, அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா? எவ்வளோ திமிரு இருந்தா எங்களுக்கு எதிராக பேசுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை அடிக்க போறாரு. ஆனா இந்த தடவை அந்த ஆளை ஸ்டாப் பண்ணி, என்ன மொழி எல்லாமே கரெக்டா வந்துச்சான்னு கேட்க, அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மேடம் சொல்லிட்டு ரெக்கார்டர் எடுத்து கொடுக்குறா. ஸோ இதுக்காக தான் ஹீரோயின் அவங்க கிட்ட அடியை வாங்கிக்கிட்டு இந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன, என்னுடைய பெல்லோட பேரண்ட்ஸ் என்ன 5 வயசா இருக்கும்போது கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்தேன்னு உங்க வாயாலே வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டீங்க. இதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட பக்காவா இருக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு சந்தோஷமா அனுபவிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஹீரோவும் ஜின்மினுடைய பேரண்ட்ஸா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பலை பார்க்க தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் மேல இவருக்கு சந்தேகம் வந்துச்சு. இறந்து போனது உண்மையிலேயே ஜியா தானா இல்ல ஜின்மினான்னு தெரிஞ்சுக்க அவங்க அடாப்டட் பேரண்ட்ஸா சொல்லி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பலை பக்கம் தான் வந்துட்டு இருக்காரு. எங்க வீட்டுக்குள்ள அந்த பேரண்ட்ஸும் எவ்வளோ தைரியம் தான் எங்களையே போலீஸ் கிட்ட மாட்டி விட ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபோனை கொடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் அவங்க 2 பேரையும் போட்டு பொலந்து எடுத்துறா. இப்போ அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, ஹீரோயின் அட்டாக் பண்ண 2 பேரை அனுப்புனாங்க இல்லையா, அந்த ஆளுங்களுமே ஹீரோயின் பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஹீரோயின் சொன்னதும் அவங்களும் சேர்த்து அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதாவும் ஹீரோயின் காலில் விழுந்து, ஏமா தாயே எங்களை வெட்டு, நாங்கள் பண்ணது தப்பு தான், என் ஹஸ்பண்ட் என்னை வெட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ள ஹீரோ வராரு. நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கவும் அங்கே ஹீரோவை பார்த்ததுமே வழக்கம் போல அசிஸ்டன்ட் பொண்ணும் தான் யாருங்கிறத தெரியக்கூடாதுன்னு முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிறா. ஹீரோயினும் அவர்கிட்ட தன்னுடைய முகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயின் முகத்தில் சின்ன கீரல் விழுந்தாலும் தான் அவருக்கு பிடிக்காது இல்லையா. உடனே உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ரொம்பவே பரிதாபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, என்னை அடாப்ட் பண்ண என்னுடைய பேரண்ட்ஸ் தான் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை ஹர்ட் பண்ண 2 ஆண்களை அனுப்புனாங்க. ஆனால் அவங்க ரொம்பவே நல்லவங்களா இருந்ததால் என் கால் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து என் மேலே பரிதாபப்பட்டு என்னை எதுவும் பண்ணாமல் அவங்க ஏன் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கா உச்சக்கட்ட வெறியாகிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் சியா மாதிரி உருவமைப்பில் இருக்கிற ஜென்மீனை இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லி எந்த கைடா அவளை ஹர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த கையை நீட்டி வச்சு கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டி விட்டுறாரு. அவனை இப்போ ஏதோ போனா போதுன்னு கையை மட்டும் வெட்டான். மறுபடியும் அவனை நீ ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயா, உன் உடம்புல உயிரே இருக்காதுன்னு மிரட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா இந்த சைக்கோ பயலுக்கா செம்ம பயம் வருது. நம்ம வேற இந்த வீட்டுக்குள்ள இருக்கமே, நம்மள பார்த்தானா நம்மளையும் கொண்டு வானேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது ஜின்மினா இருக்காது. ஜின்மின் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமெல்லாம் இருக்க மாட்டா. இவ கண்டிப்பாக வேற யாரோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே எங்கள் ஹீரோயினும் அந்த லேடி கிட்ட உண்மையை சொல்லு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இல்லையே யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு தருமாறிட்டு இருக்கா. எங்கே நம்மளை போட்டு விட்டுறாளோன்னு சொல்லிட்டு இவன் ஓடி போறங்கிற பேரில் சத்தத்தை போட்டுறான். சத்தம் கேட்டு ஹீரோவும் அந்த பக்கமாக வந்து அந்த ரூமை திறந்து பார்க்குறாரு. ஹீரோ கையில் வர கத்தி இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக நடுங்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஜி என்னை விட்டுருங்க, பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா எவ்வளோ அடிச்சாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தானேன்னு சொல்லிட்டு கத்தியோட வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த பயத்திலேயே அந்த பால்கனிலேருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்தவன் கண்டிப்பாக செத்துருப்பான் தான் பார்த்தா கார் மேலே விழுந்துடுறான். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் இங்கிருந்து ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு அவங்க காயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ஊதி விட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினிக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட இருந்த அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அவளையே மறந்து ஹீரோடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த குட்டி பாப்பா ஓடி வரா. அதுவும் வரும்போதே அம்மான்னு சொல்லாம ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்து ஹீரோயினை ஹேக் பண்ணிக்கிறா. அச்சோச்சோ குழந்தை வேற ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்றாளின்னு ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்க. கரெக்டாக நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் பண்ண ஓடி வந்து அம்மா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அப்புறம் வந்து அம்மா கூட விளையாடலாம் வா வெளியில் போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறா. இவ கண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஹீரோக்கு டவுட் வருது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணி அவள் முகத்தில் இருக்கிற மாஸ்க்கை வலுக்கட்டாயமாக கழட்டி பார்த்துறாரு. அவள் முகத்தை பார்த்ததும் ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. நீ ஜியாவுடைய அசிஸ்டன்ட் தானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ ஒருவேளை இவ தான் ஜியாவா? எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீ தானே ஜியா, எதுக்காக என்கிட்ட இருந்து இந்த மறைச்சன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் நான் ஜின்மின் தான், ஜியா கிடையாதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்புறம் எதுக்காக ஜியாவுடைய அசிஸ்டன்ட் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்க, எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு மறுபடியும் அதே தான் கேட்டுட்டு இருக்காரு. இங்கே பாருங்க ஜி, உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜியா கிடையாது, ஜின்மின் தான். என்னுடைய சைக்கோ ஹஸ்பண்டும் அவனுடைய அந்த மிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு கிராமத்தை வீட்டில் என்னை அடித்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ இந்த மொய் தான் வந்து என்னை காப்பாத்தினா. நான் பார்க்கறதுக்கு அவனுடைய பாஸ் ஜியா மாதிரி இருக்கிறதால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல, அதுக்கு மொய்யுமே ஆமான்னு சொல்றா. அப்போ இந்த குழந்தை எதுக்காக உன்னை அம்மான்னு கூப்பிடாம ஆண்டின்னு கூப்பிட்டான்னு கேட்குறாரு. அது வந்து மொய்யை தான் எப்போதும் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுவா. அந்த பழக்கத்தில் தான் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டுட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, அம்மா இந்த அங்கிள் யாரு, ஒருவேளை இவங்க தான் என்னுடைய புது அப்பாவான்னு கேட்டு
சொல்லிட்டு ஹீரோயின் கூட கோத்து விட ட்ரை பண்றா. அப்படிலாம் இல்லடான்னு சொல்லிட்டு இவங்களும் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா நடிச்சாலுமே ஹீரோவால இதெல்லாம் நம்பவே முடியல. ஏதோ ஒரு விதமான டவுட்டோட தான் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த குவானையும் அந்த ஷென்னையும் தான் காமிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அந்த ஜென்மினை எதுவுமே பண்ண முடியல. அவ பக்கம் அந்த ஹீரோ வந்துட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு இந்த ஷென்னும் எல்லாத்துக்கும் காரணமே அவளுடைய முகம் தானே. அவ முகம் பார்க்கறதுக்கு அவனுடைய காதலி ஜியா மாதிரி இருக்கிறதால தானே அவன் மேல இந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்கான். பேசாம அவ முகத்தையே நீங்க சதைச்சு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் யார் மேல அப்சஸ்டா இருக்க போறான்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறா. ஸோ அவங்க பிளான் படி ஹீரோயின் தனியா வரும்போது அவங்க தலையிலே அடிச்சு அவங்கள மாட்டியாக்கி ஒரு ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அங்க 2-3 பேர் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தன்னால நடக்க முடியாத மாதிரி அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க ரொம்ப வல்கரா ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்களா. அதுக்கப்புறமா ஹீரோயினால பொறுக்க முடியல. எழுந்து அவனுங்க 3 பேரையும் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பயங்கரமா தெறிக்க விட்டுறா. ஹீரோயினுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு அசிஸ்டன்ட் பண்ண ஓடி வந்து, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கும்போது, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் அந்த குவான் தான் காரணம். அவன் தான் இந்த மாதிரி ஆட்களை அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கப்புறமும் நடக்க போற பிரச்சனை இல்லை, கண்டிப்பா குழந்தை ஏதாவது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போவே குழந்தைய அப்ராடுக்கு அனுப்பி வச்சிருன்னு சொல்றாங்க. அதுக்கு அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த குவானை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை அந்த மாதிரி பண்ணது தெரிஞ்சு ஹீரோயினை போட்டு செம்மி அடிச்சிட்டான் போல. அந்த கோவத்துல ஐடியா கொடுத்த இந்த ஷென்னை தான் வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஒன்னால தாண்டி எல்லாமே, நீ கொடுத்த அந்த உதவக்கிற ஐடியாவால தான் மறுபடியுமே ஹீரோயின் அடிச்சிட்டான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவங்கிட்ட இவ்வளோ தூரம் அடி வாங்கியும் மறுபடியும் இவன் திருந்தல. உங்களுக்கு இன்னொரு ஐடியா தரேன், கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி மறுபடியுமே அவங்கிட்ட ஒரு பிளானை சொல்றான். ஸோ இவங்க பிளான் படி ஒரு முக்கியமான பார்ட்டி நாளைக்கு நடக்க போகுதா. அந்த பார்ட்டியில ஹீரோடைய ஃபேமிலி உள்பட 3 முக்கியமான மேஜர் ஃபேமிலிஸ்லாம் கலந்துக்குமா. ஸோ அந்த ஃபேமிலி கிட்ட ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அஃபேர்ஸை பத்தி போட்டு விட்டுரு, அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஐடியாவை கொடுக்குறா. பரவாயில்லையே, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மறுநாளே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறா. அந்த இடத்துக்குள்ள போனதுமே நைஸா ஹீரோயின் கிட்ட, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு போயிடுறா. அப்படி போகும்போது அவனுக்கு முன்னாடி 3 லேடிஸ் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட இவ தான் ஹீரோயின் சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு போறான். ஸோ இவங்க தான் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய 3 பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பொம்பளைங்க. அவனுங்க ஹீரோயினை பார்க்குற விதமே சரியில்லை. உன்ன மாதிரி ஒரு ஷேம்டு ஸ்கேல்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயினை அடிச்சு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அது பப்ளிக் பிளேஸுங்கிறதால தன்னால நடக்க முடியுங்கிறத காமிச்சிக்காமலேயே அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவும் பரிதாபமா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பை பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களாம் பாவம் இந்த பொண்ணை எந்த அளவுக்கு அடிச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு ஹீரோயின் தான் ரொம்பவே பரிதாபமா பார்த்துட்டு இருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ண இந்த 3 அரக்கிகளும் இவளை இங்க வச்சுலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம இடத்துக்கு இவளை தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற சில ஆட்களை கூப்பிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு வர சொல்றாங்க. அவங்களும் அங்கேருந்து ஹீரோயினை எடுத்துட்டு போக அதை பார்த்த சில பொண்ணுங்க இந்த விஷயத்தை எப்படியாவது மிஸ்டர் ஜி கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோ கிட்ட தான் ஓடி அங்க பார்ட்டிகள்ல ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு ஹீரோயினை சேவ் பண்ண தான் வந்துட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்கள ஒரு பாழடைஞ்ச பில்டிங் பக்கம் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல உன்னை காப்பாத்தா யாருமே வர மாட்டாங்க, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியும் அடிக்கலான்ட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோயின் எழுந்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங் இருக்கு. அப்போ நீ கிரிப்பிள் கிடையாது, உன்னால நடக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க. என்னால நடக்க மட்டும் இல்லை, உங்களை அடிக்கவும் முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாது, நான் தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை தூக்கிட்டு வந்தா அந்த ஆட்களை விட்டு ஹீரோயினை அடிக்க சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினை தூக்கிட்டு வந்தா அவங்களுடைய ஆட்களே ஹீரோயினுடைய ஆட்கள் தான் போல. எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிருக்காங்க. மொத்த ஆட்களும் எங்களை அடிக்க பக்கத்துல நெருங்கிட்டு இருக்க 3 பேரும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. பாருங்க, எங்களை என்ன சாதாரண விட்டு உமன்ஸ் நினைச்சீங்களா? எங்க மேல கையை வச்சீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் காரங்களா உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஓ, அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஆட்கள் அவங்கள போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. அதுங்களும் வலி தாங்க முடியாம ஹீரோயின் கிட்ட, என்ன மன்னிச்சிருமா, நாங்க உங்க மேல கை வச்சது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி கதறிட்டு இருக்குதுங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு டீல் வைக்கிறாங்க. நான் உங்களை 3 பேரையும் விட்டுறேன், ஆனா அதுக்கு பதிலாக உங்க ஹஸ்பண்ட் காரங்களுக்கு கால் பண்ணி என் ஹஸ்பண்ட் குவானுடைய கம்பெனியில 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லணும். அப்படி பண்ண மட்டும் தான் அவங்கள 3 பேரையும் விடுவேன்னு சொல்லிட்டு டீல் வைக்கிறாங்க. அதுங்களும் உடனே கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் காரங்க கிட்ட, இந்த மாதிரி எங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்க, நீங்க அந்த குவானுடைய கம்பெனியில 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் சொல்ல, இது எல்லாத்தையும் அந்த சைக்கோ பைய குவான் தான் பண்றான்னு நினைச்சு அந்த குவானை தேடி தான் போறாங்க. இவன் அந்த ஷென்னு கூட ஜாலியா நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நேரா அவங்க கிட்ட வந்து அவங்க வைஃபை கிட்னாப் பண்ணதை பத்திலாம் சொல்லாம உங்க கம்பெனில நாங்க 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதை கேட்கவும் அவனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஹீரோயினுடைய ஒரு பெரிய சதித்திட்டு இருக்குங்கிறது இவனுக்கு தெரியல. அதோட இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அந்த 3 லேடிஸும் அதான் நீங்க சொன்ன மாதிரி நாங்க சொல்லிட்டோம்ல, இப்போ எதை எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுடைய ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஹீரோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அடுத்த செகண்டே அந்த 3 லேடிங்களையும் வேற ஒரு இடத்துக்கு கிட்னாப் பண்ண சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல அடிப்பட்ட மாதிரி படுத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஓடி வந்து அவங்கள தூக்கி அவங்க மடியில வச்சு என்னாச்சுன்னு சொல்லி எழுப்பி விடும்போது
அவங்களும் அப்படியே மயக்கத்தில் அந்த மாதிரி கண் விழிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த 3 பணக்கார லேடிஸ் தான் என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்தேன், என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் அவங்கள அங்கே எந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நேராக அவருடைய வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க முகத்தை நேருக்கு நேராக பார்த்து பேச பேச ஹீரோவுக்கு அப்படியே தன்னையே மீறி ஜியோடைய ஞாபகம் தான் வந்துடுது. அப்படியே அவங்க பக்கத்தில் க்ளோஸாக போகும்போது டக்குன்னு ரியலைஸ் ஆயிட்டு, சரி நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு உனக்காக சூப்பு செஞ்சு எடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்துடுறாரு. அந்த ரூமை விட்டு ஹீரோ வெளியில போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ரூம்ல ஹீரோடைய ஒரு ஃபோட்டோ பார்க்குறா. அதில் ஹீரோவும் ஹீரோவுடைய தங்கச்சியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் அது. ஆல்ரெடி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு தானே ஹீரோ வேறொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு விலகி இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ பார்க்கவும் அந்த ஹீரோடைய தங்கச்சின்னு புரிஞ்சுக்காமலேயே தன்னுடைய அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு கால் பண்ணி தன்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இவங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்து கொடுக்க வராரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி சிறுசிறுன்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அங்கே அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹஸ்பண்டையும் அந்த ஷென்னையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்து ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுவும் இதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. அந்த பணக்கார லேடிஸ் கிட்ட மாட்டேன் இந்நேரத்துக்கு செத்துருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு நான் செத்துருப்பேனே யார் சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. அங்கே ஹீரோயினை பார்க்கவும் 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. இந்த குவான ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம்லாம் உங்க கூட நல்லா சேர்ந்து வாழ முடியாது, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் நானே உன்னை பொறுத்துட்டு இருந்தேன், ஆல்ரெடி எனக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சாச்சு, உன்னுடைய தயவு இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். வழக்கம் போல ஹீரோயினை அவங்க ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உங்களால எப்படி இப்படிலாம் பேச மனசு வருது, என் ஹஸ்பண்ட் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக அந்த 3 ஃபேமிலி கிட்டேருந்து நான் தான் அந்த 10 பில்லியன் பணத்தை வாங்கி கொடுத்தேன், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. எது உன்னாலதான் எனக்கு பணம் கிடைச்சதானே இவனும் டவுட்டா கேட்க, அதுக்கு அந்த ஷென்னும் இவ சொல்றதா நம்பாதீங்க, இவ உங்ககிட்ட ஏதோ ட்ரிக் பண்ணிட்டு இருக்கா, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லவும், பாருங்க ஹஸ்பண்ட் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த 3 லேடிஸையும் கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்த அந்த குவானோ எனக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னா அதுக்கு என்ன பர்பஸ்ன்னு கேட்கிறான். ஒரு நல்ல மனைவியா என்னுடைய கணவர் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னா அதுக்கு என்னங்க பர்பஸ் இருக்க போகுது, நான் உங்களை உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் வாழ்நாள் முழுக்க உங்க கூடயே டைமை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன், எந்த காரணத்து கொண்டோ என்னுடைய இந்த மனைவிங்கிற ஸ்தானத்தை இங்க இருக்கால இந்த ஷென் முதேவி இவளுக்கு மட்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் சொல்லவும், அதை கேட்டு இந்த ஷென்னுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. நடிக்காதடி, நீ என்ன மாதிரியான பொம்பளைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இப்பவே இவளை டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினோ இங்க பாருங்க ஹஸ்பண்ட், நீங்க மட்டும் என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற இந்த 10 பில்லியன் பணமும் கிடைக்காது, இப்பவே அந்த 3 பேரையும் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், அப்புறம் உங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆள் இல்லாம உங்க கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆயிடும்னு சொல்லுவோம். இவ்வளவு நேரம் ஹீரோயின் கிட்ட அவ்வளோ அலப்பற பண்ணவா டக்குன்னு ஹீரோயின் கிட்ட வந்து, அட ஜென்மின் நான் இதுக்காக ஒன்ன போய் டிவோர்ஸ் பண்ண போறேன், நீ என்னுடைய பில்லோட வைஃப் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ண நினைச்ச ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, இப்போ சாய்ஸ் உங்களுடைய தான், உங்களுக்கு 10 பில்லியன் பணம் வேணுமா இல்ல உங்க கூடயே சுத்திட்டு இருக்க இந்த ஷென் வேணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணுன்னு சொல்லப்போம். அவனும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்கறான். ரொம்ப சிம்பிள், இதே இடத்துல என் கண்ணு முன்னாடியே உங்க பக்கத்துல இருக்காளையா இந்த ஷென், அவளை நீங்க குத்தி கொலை பண்ணணும், அவ செத்தாதான் உங்களுக்கு இந்த 10 பில்லியன் பணமும் கிடைக்குன்னு சொல்லுவோம். இந்த நாய் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஹீரோயின் கையில இருந்த கத்தியை வாங்கி டப்புனா அவன் நெஞ்சிலே குத்திடுறான். இந்த ஷென்னோ ஜென்மின் என்னை காப்பாத்துன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. கத்துடி நல்லா கத்து, இதே மாதிரி தானே என்னுடைய ட்வின் சிஸ்டர் ஜென்மினும் கதறியிருப்பா, அவகிட்ட கொஞ்சமாவது நீ இறக்க காட்டினேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்காங்க. இந்த ஷென்னோ இந்த மாதிரி தன்னை பண்ணிட்டானுங்கிற கோவத்துல ஹீரோயின் கிட்ட, இவன் அந்த 3 லேடிஸ் கிட்டையும் உன்னை வேணும்னு தான் கூட்டிட்டு போனா, நீ சாகணும்னு இவன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வந்துடுறா. அவ சொன்னா எல்லாத்தையுமே கேட்டுறான். எவ்வளோ தைரியம் இருந்தா அவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ மறுபடியும் உன் ஒய்ஃபை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணிப்பேன்னு சொல்லி ஒரு வால் எடுத்து அவன் தலையை சீவலான்ட்டு வரும்போது இடையில ஹீரோயின் குறுக்க வந்து அந்த வாழை பிடிச்சிடுறா. அவன் கையில ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் அப்ப கூட கிவ் அப் ஆகாம, இங்க பாருங்க இது என் ஃபேமிலி அஃபேர்ஸ், எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, என்னதான் இருந்தாலும் அவர் என் ஹஸ்பண்ட், அவரை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவரை திட்டி விட்டுறா. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறாரு. இந்த ஹஸ்பண்ட் காரனும் எங்க ஹீரோ திரும்ப வந்துருவானு சொல்லிட்டு பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் மொய் தான் ஹீரோயின் கிட்ட, நீங்க என்னதான் இருந்தாலும் ஹீரோ கிட்ட இந்த அளவுக்கு ஹாஷா நடந்துக்க கூடாது, எனக்கு என்னமோ உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க தான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இவளுக்கு கொஞ்சம் டவுட் வருது, ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறா. ஸோ டவுட்டை கிளியர் பண்ணிக்க அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹீரோடைய வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம உள்ள போறா. அங்க ஹீரோவும் அவனுடைய ரூமுக்குள்ள உட்காந்து ஹீரோயினும் அவனும் எடுத்துக்கிட்டு அந்த பழைய போட்டோவை தான் பார்த்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுறா. சத்தம் கேட்டு ஹீரோவும் வெளியில வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான். எவ்வளோ அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ விடாம அவளை பிடிச்சி லாக் பண்ணி அவ முகத்துல இருக்கிற அந்த மாஸ்கையும் கரடி பார்த்துடுறான். முகத்தை பார்த்ததும் பயங்கரமான ஷாக்கிங் இருக்கு. ஜின்மின் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போடா சீட்டர்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கா. எதே சீட்டரா, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது வெளியில மற்றவங்க பார்வையில் ஜியா மட்டும் தான் என் லைஃபோ உலகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட
அஃபேர் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காமிக்கிறா. எதை இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணா, இது யாருன்னு தெரியுமா, என்னுடைய பிளட் சிஸ்டர், என்னுடைய தங்கச்சின்னு சொல்லுவோம். அதை கேட்கும் போது தான் ஹீரோயின் நம்ம தான் அப்போ ஒருவேளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோமோன்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவ பார்த்ததை கிளியர் பண்ணிக்க, அப்போ எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்க அந்த பொண்ணுடைய விரல ரிங்க போட்டு விட்டீங்களான்னு கேட்கவும், அதை கேட்டதுமே ஹீரோ டக்குன்னு பாயிண்ட பிடிச்சிடாரு. ஒரு நிமிஷம் இரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் என் தங்கச்சியோட விரல ரிங்க போட்டது உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா உன்னால நடக்க முடியாம இருந்தது, இப்ப மட்டும் எப்படி உன்னால திடீர்னு நடக்க முடியுது? உண்மையை சொல்லு, நீ சியா தானே கேட்கவும், அவளுக்கும் பேசாம உண்மையை சொல்லலான்னு தான் தோணுது. இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டா தான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்த சைக்கோ ஹஸ்பண்டா பழி வாங்க முடியாம போயிடுமோ நினைச்சு, இங்க பாருங்க நான் ஒன்னும் சியா கிடையாது, ஜின்மின். நானும் அவளும் ட்வின் சிஸ்டர், 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். என் ட்வின் சிஸ்டர் சியா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அவ சாகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அவ தான் என்கிட்ட சொன்னா. அதோட நான் இதுக்காக இந்த மாதிரி கிரிப்பிள் பர்சனா நடிச்சிட்டு இருக்கேன்னா, என் ஹஸ்பண்டா அவனுடைய அந்த மிஸ்டர் ஷென்னும் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்த்தாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் ரிவெஞ்ச் எடுக்க இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா அங்க நின்னா கண்டிப்பா கேள்வி கேட்டே கண்டுபிடிச்சிருவாரு. நைஸா இவ்வளோ அங்கேருந்து எஸ் ஆகிடுறா. என்னத்த ஹீரோயின் சமாளிச்சுட்டு போனாலும் ஹீரோக்கு மட்டும் டவுட்டாகவே இருக்கு. அதனால அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி அந்த ஆக்சிடென்ட் கேஸ், அதாவது ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததா சொன்னாங்க இல்லையா, அதை பற்றி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு வர சொல்கிறாரு. மறுநாள் இந்த குவானுடைய கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கிடைச்சதால கிடைச்ச 10 பில்லியன்ல பாதி பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அதோட இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் பண்ணும், எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினச்சிருந்தா அவனை இப்போவே வேனிஷ் பண்ணிடலாமே, அவன் கம்பெனிக்கு எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிங்கன்னு கேட்கவும், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அவனை அவ்வளோ சீக்கிரமாக ஒரே அடியாக அழிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பறித்து அவனை நெருக்கதியாக நிற்க வச்சு அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு சித்திரவதை பண்ணி தான் அவனை கொல்லணும். அவ்வளோ ஈஸியாக கொண்டுட்டா என் தங்கச்சியோட அன்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிளான் படி அந்த கோனுடைய கம்பெனியில் இவங்க ஆளுங்களை வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க போல். அந்த ஸ்பைக்கு தான் கால் பண்ணி, இப்போ அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் இல்லையா, அந்த பணத்தை 10 மடங்கு அவனுக்கு திரும்ப லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ண வைக்கிறாங்க. இதனால இந்த குவானுக்கும் ஷேர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, அவனுக்கு 10 மடங்கு லாபம் வருது. இதனால அவனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இந்த பர்சன் ஹீரோடைய ஸ்பைங்கிறது தெரியாமலேயே இதோட அவன் ஸ்டாப் ஆகாம இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தை எல்லாத்தையுமே அதில் இன்வெஸ்ட் பண்ண, இதே மாதிரி பல மடங்கு லாபத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லிடுறான். இந்த பக்கம் வீட்டில் இருக்கிற ஹீரோயினுக்கும் அந்த ஆஃபீஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களும் வீட்டில் இருந்தபடியே அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சரியான டைம். அந்த கோன் அவங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான். இப்போ நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கவே இந்த பக்கம் அந்த கோனை தான் காமிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவன் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு ஒரே செகண்ட்ல எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. என்ன நடக்குது இங்க, எப்படி என் பணம்லாம் போயிடுச்சு, ஏதாவது பண்ணடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்பை அவனை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே, அவ்வளோதான் சார், உங்க கம்பெனி இப்போ பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, நீங்க போட்ட மொத்த பணமும் திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதனால இவன் கோவப்பட்டு அவன் சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். நாங்க என்ன சார் பண்றது, நீங்க சொல்ற வேலையை தான் நான் செஞ்சேன், நீங்க பேராசை பிடிச்சி பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு அசால்ட்டா சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுல இவன் பாதி மெண்டல் ஆயிட்டான். பயங்கர கோவத்தோட அங்கேருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் போது அந்த 3 பணக்கார லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் வராங்க. அவங்க வந்ததுமே அவங்க ஆட்கள் அனுப்பி அந்த கோலை அடிக்க சொல்றாங்க. அவனும் அடி வாங்க முடியாம கத்தி கதறிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க வீட்டு வைஃபுங்களை கடத்தி எங்க கிட்ட இந்த 10 பில்லியன் பணத்தை உன் கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருப்ப. சரி, அப்படிதான் பணத்தை வாங்கினா, இப்போ அதை வச்சு என்ன பண்ணிட்ட, மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒண்ணுமே இல்லாமக்கிட்ட. ஒழுங்கு மரியாதையா இன்னும் 3 நாளையில எங்க கிட்ட இருந்து வாங்கினா 10 பில்லியன் பணமே எங்களுக்கு திரும்ப வேணும், அப்படி மட்டும் இல்லைன்னா அவன் உடம்புல உயிர் இருக்காதுன்னு சொல்லி அவனை வான் பண்ணிட்டு போறாங்க. இவனுக்கு வர இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுங்க வைஃபை கிட்னாப் பண்ணதே ஹீரோயின் தானே, அவளால தான் மொத்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோவத்தோட ஹீரோயினை தான் பார்க்க போறான். அங்க போனா ஹீரோயின் அவங்கிட்ட நல்ல விதமா பேசி அவனுக்கு ஒரு ஐடியாவையும் கொடுக்குறாங்க. அது என்ன ஐடியானா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ரீசெண்டா பணப்பழக்கம் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், நீங்க ஏன் அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு அவனை அவங்க பேரண்ட்ஸை தேடி போறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த மோயும் ஹீரோயின் கிட்ட, எதுக்காக மேம் உங்களுடைய டார்கெட் இவன் தானா, எதுக்காக உங்க பேரண்ட்ஸையும் டார்கெட் பண்றீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் அவங்க பணம் தர மாட்டாங்கன்னு, அதனால தான் அவனை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அனுப்பி வச்சிருக்கா. அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சுயநலவாதிங்க, இவன் எப்படி போனாலும் அவங்களாம் அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு எந்த வழியிலலாம் பணம் கிடைக்கிற சோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே மூடணும், அப்பதான் அவன் நம்மளுடைய வழிக்கு வருவான்னு சொல்லிட்டு ஒரு பிளானையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த குவானை தான் காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸை தான் பார்க்க வந்திருக்கான். அவங்க அம்மாவுக்கு பையனை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னப்பா திடீர்னு வந்திருக்கா, என்ன விஷயம்னு கேட்கும் போது, அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களை 2 பேரும் ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறானா. அவங்க அப்பாவுக்கு இவனை பற்றி நல்லாவே தெரியும். நீ வந்தாலே ஏதாவது யாவடி எழுதுறது தானே வருவ, இப்போ திடீர்னு எங்கள் மேலே புதுசாக அக்கறை வந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கியா, என்ன விஷயத்துக்காக வந்தியோ அதை மட்டும் சொல்லிடாங்க போது, இவனும் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி என் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மொத்த பணமும் போயிடுச்சு, இதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பணம் கொடுக்கலன்னா எனக்கு கொண்டுடான்னு சொல்லி மிரட்டுறாங்க, அதனால ஒரு 10 பில்லியன் மட்டும் எனக்கு கடனாக கொடுங்கப்பா, நான் சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கானா. இதனால அவங்க அப்பா
அப்பா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு உதவக்காரி பெத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். யாராவது இவ்ளோ பணத்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுவும் 10 மில்லியன்லாம் இல்ல, 10 பில்லியன வாங்கி வச்சிருக்க. அவ்ளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? என்கிட்டலாம் பணமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லன்னா உன்ன கொன்னுடுவேன்னு சொல்லி அவன மிரட்டிட்டு, இவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. இவனும் அவங்க அம்மா கிட்ட எப்படியாவது அப்பா கிட்ட பணம் வாங்கி கொடுங்கன்னு அவங்க அம்மா கிட்ட தான் கெஞ்சிட்டு இருக்கான். இருடா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசி ஒரு 50 மில்லியன் இருக்கக்கூடிய கார்டோட வெளியில வராங்க. என்கிட்ட இவ்வளோதான் இருந்தது, என்னால இதுக்கப்புறம் முடியாதுப்பா. இந்த 50 மில்லியனை வச்சுக்கிட்டு எங்கேயாவது அப்ராட் பக்கம் போய் செட்டில் ஆயிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா அவங்க கிட்ட பணமே இல்லாட்டி பரவாயில்ல, அவங்க கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுது. ஸோ பணத்தை வச்சுக்கிட்டேவா தர மாட்டேங்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்குறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வரான். அந்த வீட்லேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவன் கம்பெனியில் 10 பில்லியன் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த இன்வெஸ்டருக்கு கால் பண்ணி, நீங்க சொன்னபடியே அந்த 10 பில்லியன் பணத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற சில அடியாட்களை மட்டும் அனுப்பிவிடுங்க. ஒரு சின்ன டீலிங் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் பணத்தையும் உங்க ஆட்களையும் நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோயினி கிட்ட வந்து, நீங்க சியா இல்லைன்னு ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமா கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டே இருக்காராம். அளவுக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணதால ஃபீவர் கூட வந்துருச்சான். ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட அடுத்த செகண்டே ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க போறா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு சொன்ன மாதிரியே கண்டினியூஸா உட்காந்து குடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து அவர் குடிச்சிட்டு இருந்த பாட்டில தூக்கி போட்டுட்டு அவர் மேல கை வச்சு பார்க்குறாங்க. பயங்கரமான ஃபீவரா இருக்கு. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக மாட்டேங்கிறீங்களா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. இவரும் அவ கையை உதறி விட்டுட்டு, நீ எதுக்காக இங்க வந்த, முதல்ல வெளியில போ, நீ ஃபர்ஸ்ட் யாரு, நீ உன்னையா ஜியா இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஸோ இவளுக்கும் வேற வழியே இல்லாம, நான் தான் ஜியா, உங்ககிட்ட ஜின்மின்னு போய் சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அவரு நான் வரவே மாட்டேன், நீ உன்னையா ஜியா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டபனா இருக்காரா. அதனால வேற வழியே இல்லாம அவர் கழுத்துலேயே ஒரு போடு போட்டு அவரை மயக்கமாக்கி அவருடைய அசிஸ்டன்ட் ஹெல்ப்போட அங்கிருந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷனில் தான் இருந்திருப்பாரு. ஹீரோயின் தான் கூடயே இருந்து பார்த்துருந்துருப்பாங்க. மறுநாள் காலையில் ஹீரோடைய அசிஸ்டன்ட் வரவும் அவர்கிட்ட ஹீரோவை பார்த்துக்க சொல்லிட்டு அவருக்காக சமைச்சு எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க. அப்படி போகும்போது அப்போ தான் அதே ஹாஸ்பிட்டலில் அந்த ஷென்னோ அட்மிட் ஆயிருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ இவன் இவ்வளோ நாளாக சாகமாக தான் இருந்தாலும் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவளும் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பணத்துக்காக என்னையே கொல்ல பார்த்தா அந்த குவானையும் அந்த ஹீரோயினையும் சும்மா விட மாட்டா. அவங்க ரெண்டு பேருடைய சாவும் என் கையில் தான் சொல்லி தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டதுமே ஹீரோயின் அவங்களுடைய அசிஸ்டன்ட்டுக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த ஷென்னோ உயிரோட தான் இருக்கா. ஸோ இவளால் கண்டிப்பாக நம்ம பிளானில் எதுவும் ப்ராப்ளம் வரலாம், அதனால நம்ம ஆட்கள் அனுப்பி அவ என்ன பண்றா ஏது பண்றாங்கிற அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ண சொல்றாங்க. அண்ட் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவரும் கண் விழிச்சிடறாரு. ஹீரோயினா அவருக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்காக என்ன பார்க்க வந்தா, முதல்ல வெளியில போன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இவங்களும் நான் தான் ஜியாங்கிற உண்மையும் சொல்லி பார்க்குறாங்க. அவரை நம்பவே மாட்டேங்கிறாரு. இவங்களும் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் கிட்டே தான் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க நம்பாட்டியும் பரவாயில்ல, இந்த சாப்பாடை போட்டு சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அவசர அவசரமா அங்கேருந்து கிளம்பிடுறா. சரின்ட்டு இவரும் டிஃபன் பாக்ஸை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த சாப்பாட்டுக்கு மேலே கேரட்டை வச்சு ஒரு ஸ்மைல் மாதிரியான ஒரு ஷேப் வச்சுருக்காங்க. அதை பார்த்ததும் செம்ம ஹாப்பியாக ஹேறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோனையும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ இதே மாதிரி ஷேப்பில் இதே மாதிரி சாப்பாடை தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரவும் அப்போ ஜின்மினா வந்தது ஹீரோயின் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் கோவானை தான் காமிக்கிறாங்க. பணத்துக்காக அவனுடைய சொந்த அம்மா அப்பாவே கடத்திட்டு வந்து பணம் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவங்க அப்பா தர முடியாதுடான்னு சொல்லி ஸ்டபனா இருக்காரு. இதனால வயசானவர் கூட பார்க்காம அவரை போட்டு அடிச்சு மிதிச்சிட்டு இருக்கான். ஹஸ்பண்ட்காரர் அடி வாங்குறத பார்க்க முடியாது. அவங்க அம்மாக்காரங்களும் பணம் இருக்கிற இடத்த நான் சொல்லிடுறேன், அப்பாவை எதுவும் பண்ணிட்டாதப்பான்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பனா சொல்லுங்க, அப்பதான் உங்களை விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த அம்மாவும் அந்த வீட்டில் அவங்க அப்பாவுடைய சைன் போட்ட ஒரு செக் புக் இருக்கா, அதில் 10 பில்லியன் பணம் ஃபில்லாக இருக்கும், அதை போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மான்னு பாசமழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். சரி செக் புக் தான் கிடைச்சிச்சு, இனிமேல் விட்டுவான்னு பார்த்தா இந்த பணத்தை ஃபர்ஸ்டே கேட்டு தான் எனக்கு இவ்வளோ வேலைலாம் வந்திருக்காதுல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க தேவைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பில்டிங் டாப்லேருந்து தள்ளிவிட சொல்லிடுறான். அந்த ஆண்களும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவன் சொன்னதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. இப்படி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் அனுப்புனா இவங்க குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பையால அவன் போட்டிருக்க ஷர்ட் வழியா ஒரு ஹிட் அண்ட் கேமரா வச்சு ஹீரோயினுக்கு லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் இங்க இருந்தபடியே அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 பில்லியன் இருக்கக்கூடிய செக் புக் எடுக்க அந்த குவான் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த ஷென்னோ ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயின் பிளான் எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு அந்த 10 பில்லியன் பணமும் எனக்கு தான் சொல்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போறா. அதே மாதிரி இங்க ஹீரோவும் ஹீரோயின் போனை ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க சொன்ன அந்த இடத்துல அந்த செக் புக்கையும் எடுத்துடுறாங்க. அப்போ கரெக்டா அந்த ஷென் வந்து ஒரு பாய்சன் கலந்த இன்ஜெக்ஷனை ஹீரோயின் கழுத்த கிட்ட வச்சு, ஒழுங்கா இந்த செக் புக்கை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா இந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினா அவ அசந்த நேரமா பார்த்து அவளை எட்டி ஒரே உதவிய உதச்சு கீழே தள்ளி அவ கழுத்துலேயே ஒரு போடு போட்டு அவளை மாட்டி ஆக்கிடுறாங்க.
அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அந்த குவான் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயின் அங்க செக் புக்கோட உட்காந்துருக்கவும் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. ஜின்மன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் உனக்கு 10 பில்லியன் பணம் தேவைப்படுதுல்ல, அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அந்த செக் புக்கை ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்துல போவானா. மோய் இருக்கா இல்லையா, சுரட்டி அவனை ஒரே குத்தா குத்தி தள்ளி விட்டுறா. ஹீரோயினும் எழுந்து வந்த அவங்க கணத்திலேயே பலார்னு ஒன்று வைக்கிறாங்க. அவங்க எழுந்து நிக்கிறத பார்க்கவும் இவனுக்கு இன்னமும் ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ நீ கிரிப்பிள் கிடையாதா, நடிச்சிட்டு இருந்தியான்னு கேட்க, அப்போ அவங்க கூட்டத்துக்குள்ளே இருந்த ஹீரோயினுடைய ஸ்பையாலும் மற்ற அடியாட்கள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்த அந்த குவான் பண்ண மொத்த கிரைமுக்கான எவிடன்ஸையும் கொடுக்குறான். இவனுக்கா தலையே சுத்துற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் என்னடா பாக்குற, நீ பண்ண இந்த கிரைம் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா, உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ வெளியிலே வர முடியாது, ஜெயிலுக்குள்ளதான் கிடக்கணும்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட கொடுத்து அதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண சொல்றா. உடனே இந்த சைக்கோ பயிலும் ஹீரோயின் முன்னாடி நேர்டன் பண்ணி, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, என் லைஃபே போயிடும், உன் ஹஸ்பண்ட் ஏன் மேல உனக்கு அக்கறை இல்லையா, நீ என்னுடைய வைஃப் தானே, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போது, யாரா உன்னுடைய வைஃபு, உன் வைஃபை தான் நீயும் உன்னுடைய அந்த மிஸ்டர்ஸும் சேர்ந்து கிராமத்திலே வச்சு கொண்டுட்டீங்களே, நான் ஜூ செய்யான்னு சொல்லி இப்பதான் அவங்க யாருங்கிற உண்மையாவும் சொல்றாங்க. அதோட அந்த ஷென்னையும் அங்க எழுதிட்டு வந்து, இப்போ 2 பேருக்கும் நான் போட்டி வைக்க போறேன், இந்த கேம்ல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 10 பில்லியன் பணமா கிடைக்க, அவங்க உயிரும் மிஞ்சும். ஸோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க, இதுல யார் உயிரோட இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த 10 பில்லியன் பணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு கத்தியும் தூக்கி போடுறா. இந்த சைக்கோ பையிலும் அந்த கத்தியை கேட்ச் பிடிச்சு அந்த ஷென்னை பிடிச்சி கீழே தள்ளி அவன் நெஞ்சிலே குத்திடுறான். இந்த ஷென்னை அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவ கொண்டு வந்த அந்த பாய்சன் அவகிட்ட தூக்கி போட்டு, உன்னால முடிஞ்சா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கோன்னு சொல்லி சான்ஸ் கொடுக்குறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அங்க ஹீரோயினை பார்க்கவும் அவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஓடி வந்து அவங்களை ஹக் பண்ணி, நீ தான் என்னுடைய ஜியாவான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்போ இந்த குவானை எழுந்து வந்து, எல்லாத்தையும் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கல, எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இது எல்லாமே உன்னுடைய பேராசைக்கும் உன்னுடைய கொடூரமான குணத்துக்கும் கிடைச்ச பரிசு தான், இதெல்லாம் உனக்கு கம்மி தான், இதை விடவும் உனக்கு நிறைய தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இவனை ஏன் கிட்ட விட்டு, இவனை மாதிரி ஒரு அரக்கனை கொண்டு உன்னுடைய கையை நீ டர்ட்டி ஆக்கிக்காத, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவனை ஒரே நாளெல்லாம் கொல்லக்கூடாது, அணுவணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும், இவன் லைஃப் ஃபுல்லா வெளியிலே வராத அளவுக்கு ஜெயில கிடக்கதான் இவனுக்கான சரியான தண்டனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் ஹீரோனை குத்த வரான். ஹீரோவும் அவனை எட்டி உதச்சு கீழே தள்ள, டக்குன்னு பக்கத்துல அந்த ஷென்னும் கண் விழிச்சு, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஏன் கூட நீயே சேர்ந்து சாகடான்னு சொல்லி அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் கழுத்திலே போட்டுடுறா. பதிலுக்கு இவனும் கத்தி எடுத்து அவன் கழுத்திலே சொருக்கிடுறான். இப்படியே மாத்தி மாத்தி ரெண்டும் குத்திக்கிட்டு அதே இடத்துல செத்தும் போயிடுதுங்க. ஸோ ஹீரோயின் அவங்க நினைச்சபடியா அவங்க ரிவென்ஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எங்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய சிஸ்டர் அந்த ஜின்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க கல்லறை முன்னாடி அவங்க குழந்தை டியோவும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ளார்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயின் கிட்ட, ஆன்ட்டி இவங்களுக்காக ஜி அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா அவர் கூட போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கூட அங்க இருந்து கிளம்புறா. அண்ட் ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயினியா அவங்களுக்கான நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்றதோட இந்த ஒரு சூப்பரான ரிவெஞ்ச் ட்ராமாவும் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ எம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.